இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களை குறித்து, சபையை குறித்தும், என்னை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற அதிசயமான காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாள் யோவான் 16ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இருந்து சில காரியங்களை பார்த்து கடந்து போகிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும். லாசர் மரித்து போனார். மார்த்தாளும் மரியாளும் தேவனை தேடி வருகிறார்கள். தேவன் அவர்களுக்கு மத்தியிலே சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது அவங்க நம்பலை, அவன் இறந்து போனால் 4 நாள் ஆகுமே அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையோ. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு நம்மை குறித்து சொல்கிறதான ஒரு வார்த்தையும் அதுதான். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவனுடைய ஒரு மனிதன் தேவனை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய மகிமையை குறித்து, அந்த மகிமை என்கிறதான வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இங்கே தேவன் வெளிப்படுத்தின மகிமை என்னவென்று சொன்னால் அற்புதம், அதிசயம். அப்படியானால் ஒரு மனிதன் தேவனை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்கிறதான அற்புதத்தை அவன் காண முடியும், அதிசயங்களை அவன் காண முடியும். இதைத்தான் நம்ம மரியாதையிடத்தில் சொல், நீ விசுவாசித்தால், நான் விசுவாசித்தால், நாம் விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அந்த மகிமை என்கிறதான ஒரு வார்த்தைக்கு நல்ல ஒரு வசனம், நல்ல ஒரு விளக்கத்தை சொல்கிறது. இவ்விதமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்னா, அற்புதங்களும் அடையாளங்களோடு கூட அங்கே காண ஒரு கல்யாணத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். கடந்த நாட்களிலே, கடந்த அந்த பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே மோசே கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிறதான மாதிரியை கொடுத்திருந்தார். அதன் பிரகாரம் அவன் கட்டி எழுப்பின பொழுது நிறைய இடத்துல அதில் சொல்றான். அதில் 40ஆம் அதிகாரத்திலே 16, 19, 20, 22, 24 ஆகிய வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது. மோசேக்கு கற்பித்தபடியே அந்த மோசேக்கு கற்பித்தபடியே அவர் என்னென்ன சொன்னாரோ அதன் பிரகாரமாக அந்த ஆலயத்தை அவன் கட்டி எழுப்புற ஆசாரிப்பு கூடாரத்தை அவன் கட்டி எழுப்பின பொழுது, கட்டி எழுப்பி முடித்த பின் கர்த்தருடைய மகிமை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் வந்து இறங்கியது. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 16 கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 33 அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தில் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். எப்பொழுது அந்த தேவன் சொன்னதான மாதிரிகள், அவர் என்ன சொன்னாரோ அதை மோசே செய்து முடித்த பொழுது, அது போன்றதான ஒரு மாதிரியை அவன் உருவாக்கின பொழுது அந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் எப்பொழுது ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. அந்த மகிமை என்னவென்று சொன்னால் அற்புதம் தான். தேவன் செய்யக்கூடிய அற்புத அடையாளங்களாய் அவை இறங்குகிறது என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிப்பு கூடாரத்திலே கர்த்தர் தானுக்கு கற்பித்தபடியெல்லாம் அவன் செய்து முடித்த பொழுது அந்த தேவாலயத்தினுடைய வாசஸ்தலத்தின் மேலே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறார். அதாவது நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்று. வெளிப்படுத்தல் 21:3 நாம் வாசிக்கிறோம். மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அந்த மனிதர்களிடத்திலே தேவன் வாசமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் எப்பொழுது மகிமை இறங்கினது என்று சொன்னால், தேவன் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் அவன் செய்து முடித்த பொழுது அந்த தேவாலயத்தின் மேலே, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் மேலே தேவனுடைய மகிமை இறங்கினது.
எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சொற்படி, தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் தேவனுடைய மகிமையை காண்பான். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 38 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவிலே அக்கினியும் அந்த வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. மகிமையின் வெளிப்பாடு என்ன? பகலிலே மேகமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் நின்றது. ஒரு மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அவன் மேல் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய சொற்படி ஒருவன் கேட்டு அதன் பிரகாரம் அவன் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமையானது அவன் மேல் இறங்கி வருகிறது. எப்படி இறங்கி வந்தது? பழைய காலங்களிலே மேகமாய், அக்னியாய் அந்த மகிமை அந்த கூடாரத்திலிருந்து வெளிப்பட்டது போல இன்றும் கூட தேவனுடைய மகிமை நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவனுடைய மகிமை நமக்குள் இருந்து அற்புதங்களாய், அடையாளங்களாய் வெளிப்படுகிறது. பகலிலே அந்த ஜனங்கள் மீது ஒரு வெப்பம் தாக்கக்கூடாது என்பதற்காக மேகமாய், இரவினால் உண்டாகிறதான பயங்கரத்திற்கு தப்பத்தக்கதாக அக்னியாய் தேவன் எப்படி வெளிப்பட்டாரோ அப்படியே தேவனை விசுவாசிக்கிற மக்களுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறார். சங்கீதம் 121:6 நாம் வாசிக்கிறோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடி தேவனுடைய மகிமை நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது. அதற்கு பெயர் தான், அந்த அற்புத அடையாளங்களுக்கு பெயர் தான் தேவனுடைய மகிமை. நீ நம்பினால், அவர்கள் நம்பினார்கள். தேவனுடைய மகிமை லாசருவை உயிரோடு எழுப்பிக் கொண்டு வந்தது. ஒரு அற்புத அடையாளங்களை, ஒரு ஆச்சரியமான காரியங்கள் செய்து முடித்தது போல கர்த்தருடைய வார்த்தையை எந்த ஒரு மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கும். ஏனென்றால் அவர்கள் ஆசாரியர்கள் கூடாரத்தை போல இப்பொழுது புதிய ஏற்பாடு காலத்திலே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்துகிற தேவன் அவர்களோடு கூட இருப்பார். லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வரையை போடுகிறோம். தேவனுடைய சொற்படி, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் ஒரு ஆசாரியன் கூட சாதித்தது போல ஒரு மனிதன் நல்ல சிற்பாசாரியாக ஊழியக்காரனால் செதுக்கப்படுகிறார். 1 கொரிந்தியர் 3:10 நாம் வாசிக்கிறோம். நல்ல சிற்பாசாரியாய் இருந்து நான் உருவாக்கினேன் என்று சொல்கிறார். தேவன் தம்முடைய ஊழியர்களை கொண்டு வசன மூலியமாய், வார்த்தைகள் மூலியமாய் அந்த தேவாலயம் எப்படி இருக்க வேண்டும், தேவன் சொன்ன தேவாலயத்தினுடைய மாதிரிகள் என்ன என்பதை அவர்கள் மூலியமாய் நாம் விளங்கிக் கொள்கிறோம். நாம் விளங்கிக் கொண்டு நமக்குள்ளே நிறைய வேத வசனங்களை கொண்டு சரியான முறையிலே நாம் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது, சரியான விதத்திலே நாம் உருவாகும் போது தேவனுடைய மகிமை இறங்குகிறது. அந்த மகிமை குறித்து தான் நாம் பார்த்தோம். அதாவது அற்புதங்களும் அடையாளங்களுமாய் நமக்குள் இருந்து வெளிப்படுகிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க பொழுது, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் விதமாய் தம்முடைய முதலாம் அற்புதத்தை செய்து கானா ஊரிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த மகிமையினுடைய முதல் வெளிப்பாடு, முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்கிறார். அருமையான மரியாதை அவர்கள் சொல்கிறார், அவர் சொற்படி செய்யும். இங்கே ஒரு மகிமை வெளிப்படுவதற்கு முன்பாக தேவன் என்ன சொன்னார் என்பதை அவர்கள் கூர்ந்து கவனித்தார். என்ன சொன்னார்? அவர் சொல்லுகிறபடி எல்லாம் செய்யுங்கள். அதுதான் அங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள், அப்பொழுது தேவனுடைய அற்புதம் நடக்கும். அங்க அதுதான் அவர்கள் அதன் பிரகாரமே வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதன் பிரகாரமாய் அவர்கள் செய்தார்கள். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தல் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை செய்ய ஆரம்பித்த பொழுது அது ஒரு பைத்தியகாரத்தனமா, அது மனித அறிவுக்கு எட்டாததை போல இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னபடியே ஒரு கற்சாடியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த கற்சாடியிலே தண்ணீரை நிரப்பினார்கள், நிரப்பினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்லுபடியே ஒரு கற்சாடி வெளியிலே கிடக்கிறது, கால் கழுவுவதற்கு கிடந்த ஒரு கற்சாடி.
அது இப்பொழுது அவர் சொன்னவுடன் அந்த கற்சாடியானது சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த கற்சாடி முதலாவது அவருடைய வார்த்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனை சுத்திகரிப்பதற்கு ஏதுவாய் முதல் வார்த்தை இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதாவது முதலாவது தேவனுடைய மகிமையை ஒருவன் காண வேண்டுமேயானால் முதல் படி என்னவென்றால் தேவனை விசுவாசித்து தேவனுடைய ரத்தமானது என்னுடைய பாவங்களை சுத்த கழுவும் என்று நம்பும் பொழுது அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். இரண்டாவதாய் அவன் நிரப்பப்படுகிறான். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடன் சபைகளுக்கு செல்கிறான். தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய சாட்சிகளை புரியும், தேவனுடைய வல்லமைகளை எடுத்து புரியும். அவனுக்கு தேவ வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் நிரப்பப்படுகிறான். அவன் நிரம்ப ஆரம்பித்தவுடன் அற்புதங்கள் அங்கே நிகழ ஆரம்பித்து விடுகிறது. நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை நிரப்பும் போது அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. அதன் பின்பு அவர் சொன்னார், இதை கொண்டு போய் பரிமாறுங்கள். அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த பரிமாறுங்கள் என்று சொன்ன பொழுது அது ஒரு பைத்தியகரமாக தெரிந்த பொழுது கூட அதை செய்ய அவர்கள் முற்பட்டார்கள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. அதை குறித்து வேதம் சொல்கிறது, தேவன் தன்னுடைய மகிமையை அற்புதத்தின் மூலமாய் விளங்க பண்ணுகிறார். இந்த நாளிலும் கூட நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே ஒரு விசுவாசமானது தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நமக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நீ விசுவாசித்தால், நீ நம்பினால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ காண்பாய் என்பதுதான் இன்று நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை. கற்பித்தபடி எல்லாம் செய்தால் தேவ மகிமை விளங்கியது. சொற்படி கேட்ட பொழுது தேவ மகிமை விளங்கியது. மீன்படவர்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க அவிசுவாச சூழ்நிலைகள் இருந்த பொழுதிலும் விசுவாசத்தோடு நீர் சொல்லுகிறீர், ஆகவே நீர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்கிறோம் என்று அதை செய்த பொழுது அவர்கள் பிரமிக்கத்தக்க அளவுக்கு தேவனுடைய மகிமை அற்புதங்களாய் அங்கே இறந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். வேதத்திலே ஏசாயா 28:16 நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 28:16 இதோ ஒரு கல்லை நான் சீயோனிலே வைத்திருக்கிறேன். 28:10 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரிசிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரமும் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். அதை விசுவாசிக்கிறவர் பலரும். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்பது எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு சாதாரண கல் அல்ல, அது பரிசை பண்ணப்பட்டது, அது சோதிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் சாத்தானால் சோதிக்கப்பட்டார், பரிசை பண்ணப்பட்டார். நிறைய நேரத்தில் அவரை பரிசை செய்தார். ஆனாலும் அவைகளிலெல்லாம் ஜெயித்து இயேசு ஜெய கிறிஸ்துவாய் விளங்கினார். எபிரேயர் 1:18 நாம் வாசிக்கிற எபிரேயர் 1:18 நாம் படக்கூடியதான பாடுகளோ அவமானங்களோ நிந்தனைகளையோ அவர் அறியாதவர்கள், அவர் அதை கடந்து வந்தவர். எபிரேயர் 2:8 நாம் வாசிக்கிறோம், அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டவர், அநேக வேத பண்டிதர்களால் பரிசை பண்ணப்பட்டவர், அநேக நிந்தனைகளையும் அநேக போராட்டங்களையும் அநேக சோதனைகளையும் அநேக அவமானங்களையும் கடந்து வந்த தேவன் இன்று சொன்ன ஒரு வார்த்தை, நீ நம்பினால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இந்த நாளிலும் கூட ஒரு முறை மனோவா என்றதான ஒருவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு ஆண்டவர் சொல்லும்போது அவன் சொன்னான், இந்த உலகம் எங்கிலும் இந்த பூமி முழுவதிலும் பணி பெய்ய வேண்டும், ஆனால் நான் விரித்து வைத்திருக்கிறதான அந்த தோல் மீது பணி பெய்யக்கூடாது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான், நீர் தேவனுடைய கர்த்தர், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றால் நீர் சொல்லுவதை நான் நம்ப வேண்டுமே, ஆனால்
இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொன்னான், நான் ஒரு தோலை விரிக்கிறேன், அந்த தோளின் மேல் மட்டும் பனி பெய்திருக்க வேண்டும், இந்த பூமியில் எங்கும் பனி பெய்திருக்க கூடாது. இன்று அதே நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். உலகமெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிற, கலங்கடித்துக் கொண்டிருக்கிற அநேக கொள்ளினைகளை குறித்தும் மாதைகளை குறித்தும் பயந்து கொண்டு இருக்கிறோம். அன்று ஒரு அற்புதத்தை செய்தார், பூமி எங்கும் பனி. ஆனால் அவன் விரித்து வைத்திருந்த தோளிலே ஒரு துளி பனியினுடைய தண்ணீர் கூட கிடையாது. மறுநாளிலே வேறு ஒரு சோதனை, அதிலும் ஒரு அற்புதத்தை காண்கிறான். அந்த தோல் மாத்திரம் நடந்திருந்தது, மற்ற எந்த பூமியிலே எந்த பனியும் பெய்யவில்லை. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த கொரோனாவை குறித்தோ, கொரோனாவினுடைய வியாதிகளை குறித்தோ இன்னும் பயமும் திகிலும் அதிகமாக இருக்கிறது. தேசத்து ஜனங்களை திகில் பிடித்துக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் நீ பயத்துக்கும் திகிலுக்கும் தூரமாக இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் இந்த நேரத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனை குறித்து மனோவா கேட்கிறான், ஐயா உம்முடைய பெயர் என்ன? உம்முடைய பெயர் என்ன? இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறீரே, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கிறான். அதை ஏன் என்னிடத்தில் கேட்கிறாய்? அது அதிசயம் என்று சொல்லி போன தேவன். இந்த நாளிலும் இந்த நேரத்தில் உணவுக்காக, உடைக்காக, மற்ற ஒவ்வொரு காரியங்களுக்காக கலங்கி தெளித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு அதிசயமான தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தார் இன்று தேவனுடைய மகிமையை காண. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், ஒரு சொற்படி கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய மகிமையை நாம் இனி காண்போம். இந்த நாளிலும் இந்த நேரத்தில் மகிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், வல்லமைகள் வெளிப்படட்டும், தேவனுடைய சத்துவங்கள் வெளிப்படட்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய வல்லமைகளை குறித்து இன்னும் தெளிவாய் சொல்கிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், அவர் சொல்ற அற்புதங்கள் அடையாளங்கள் பலவிதமான பலத்த செய்கைகளை செய்த ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை, அல்லது நினைப்பூட்டுகிற ஒரு வார்த்தை, நீ அல்லது நீங்கள், நான் அல்லது நாம் அல்லது நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் நமக்குள்ளே விளங்கும். கர்த்தருடைய அற்புதமான அடையாளங்கள் பெரிதாய் விளங்கும். கொரோனாவை குறித்து தேசத்தில் பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லா திகிலும் மறைந்து போகும். இதற்கு சீக்கிரமாய் தேவன் ஒரு முடிவை கொண்டு வரட்டும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தேவன் பெரிய காரியங்களை செய்யும். சீக்கிரத்தில், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி, இன்று நீங்கள் விசுவாசிக்கிற இந்த விசுவாசம் தேவனுடைய மகிமையாய், வல்லமையாய், பெரிய அற்புதங்களாய் வெளிப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.